குட் மார்னிங் ப்ரைஸ் லார்ட். வெல்கம் டு திஸ் வீடியோ. நானும் சிறு வயதுலேருந்து சபையில் விசுவாசியாக பல ஆயர்கள் கிட்ட பயிற்சி பெற்றிருக்கேன். ஒரு சிலர் வந்து நம்ம ரட்சிக்கப்படணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், அபிஷேகத்தை பெறணும், அதுக்கப்புறம் வேறுபாட்டின் ஜீவியம் அப்படின்ற மாதிரி சொல்லி தந்ததை நான் பார்த்துருக்கேன். ஆனால் அவங்க வந்து வெளிப்படையான தோற்றத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் தரதை பார்த்துருக்காங்க. வெள்ளை புடவை கட்டிடணும் அல்லது நகைகளை கலட்டிடணும் அப்படின்னு பொட்டெல்லாம் வைக்கக்கூடாது. அதுமாரி வெளித்தோற்றமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஆயர்களை நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் மாறிட்டாங்க. சமீபத்தில் ஒரு ஆயர் இந்த மாதிரி சொன்னார். இப்போ அவர் மறிச்சிட்டார். ஆனால் அவர்கிட்ட நான் வந்து நிறைய தடவை ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதான் அந்த சரியான ஆவிக்குரிய ஆகாரம் வந்து இந்த ஜனங்களுக்கு கிடைக்கல. முக்கியமாக என்னுடைய தாயாருக்கு கிடைக்கல. அவங்க நிறைய நேரத்தில் தொய்ந்து போகிறாங்க, கோவப்பட்டு கத்துறாங்க, ஏதோ ஒன்று அந்த மாதிரி இருக்கிறாங்க. அவங்க பலப்படத்தக்கதாக நீங்கள் வந்து அவங்களுக்கு ஆவிக்குரிய ஆகாரத்தை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட இங்கே ஒரு டைத்து, வேலூரில் ஒரு டைத்துன்ற மாதிரி அந்த ரிக்வெஸ்ட்டோடு நான் கொடுத்ததுனால 2 ஆயர்களும் அவங்கள வந்து கவனிக்க ஆரம்பித்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் ஆயர் வந்து ஒரு காரியத்தை அவர் சொன்னது வந்து ரொம்ப அற்புதமாக என்னுடைய தாயாருடைய இருதயத்தில் கிரியை செய்தது. அதாவது புதிய ஏற்பாடு அப்படின்னா என்ன, பழைய ஏற்பாடுன்னா என்ன அப்படின்னு தெளிவாக அவர் விளக்கினார். அதில் வந்து புதிய ஏற்பாடுங்கிறது வந்து ரூல்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ரிக்டராக ஆயிடுச்சு. ஆனால் கர்த்தர் வந்து உண்மையான ஜெப ஜீவியத்தை மேற்கொள்கிறவங்களுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. அதனால் கஷ்டமான ரூல்ஸாக இருந்தால் கூட கர்த்தருடைய உதவின்னு கொண்டு நம்ம அவைகளை சாதிக்க முடியும் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக, அதாவது ஸ்திரீயை இச்சையோடு நோக்குகிறவன் விபச்சாரம் செய்தாயிற்று அப்படி சொல்லிட்டு ரூல் வந்து ஸ்ட்ரிக்டராக ஆயிடுச்சு அப்படின்னு அவர் தெளிவாக சொன்னது வந்து நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. இதெல்லாம் இப்போ சொல்கிறது இல்லை, வழக்கொழிந்து போன சத்தியங்களாக இருக்குது. இதில் வந்து கத்தர் என்னை கூட அது மாதிரி காரியத்துலேருந்து விடுதலையாக்கி இன்றைக்கி பார்த்திங்கன்னா தான் இந்த வீட்டை காலையிலேருந்து நான் வந்து வீட்டை சுத்திகரித்து ஜெபிச்சுட்டு இருந்தேன். அழுக்கான ஷீட்ஸ் எல்லாம் துவைச்சி காய போட்டுட்டேன். வீட்டை சுத்தமாக மாப் போட்டுட்டேன். அதோடு வந்து நல்ல சாப்பாடு சமைச்சு சாப்பிட்டுட்டேன். லஞ்சும் முடிஞ்சிடுச்சு. இது வந்து யூஸ்வலாக நான் இந்த மாதிரி வேலைகளை செய்திருக்க முடியாது கர்த்தருடைய உதவி இல்லைன்னா. ஸோ அதுபோல் எனக்கு கர்த்தர் அந்த ஆயர் சொன்னது போல் வேலைகள் அதிகமாக இருந்தால் கூட கர்த்தருடைய உதவி நிமித்தம் நான் அவைகளை செய்து முடிக்க கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தாரு. இதை நான் சாட்சியாக நான் சொல்ல விரும்புகிறேன்.